வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம ஆகஸ்ட் மாதத்திற்கான நடப்பு நிகழ்வுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல் வெளியிட்டிருக்க பிடிஎஃப். இது அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஏற்கனவே 18 பக்கங்கள் பார்த்துருக்கோம். சரி, அடுத்து 19ஆம் பக்கத்துலேருந்து பார்க்குறோம். இது இந்தியா அப்படிங்கிற தலைப்பின் கீழே அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிடிஎஃப் ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால பார்ட்டாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது, இந்தியா மற்றும் மாநிலங்களின் மக்கள் தொகை கணிப்புகள் 2011 to 2036. சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் கீழ் உள்ள மக்கள் தொகை தொடர்பான தேசிய ஆணையம் இந்தியா மற்றும் மாநிலங்களுக்கும் மக்கள் தொகை கணிப்புகள் 2011 to 2036 என்ற தலைப்பில் மக்கள் தொகை கணிப்புகள் குறித்த தொழில்நுட்ப குழுவோட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மக்கள் தொகை தொடர்பான தேசிய ஆணையம் இந்த மாதிரி இந்தியா மற்றும் மாநிலங்களுக்கு இடையில் மக்கள் தொகையோட கணிப்புகள் கொடுத்துருக்காங்க. 2011க்கும் 2036க்கும் இடைப்பட்ட காலத்தில் எப்படியெல்லாம் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குமா இல்லை குறைஞ்சிருக்குமா, அது மாதிரி கணிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இதோட முக்கியமான அம்சங்களை பார்க்க போகிறோம். முதல்ல பாலின விகிதம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பாலின விகிதம் 2011 943 இருந்துச்சு. இது 2036 957 அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை சொல்லுது. 2011 ஒப்பிடும்போது கேரளா, கர்நாடகம், மகாராஷ்டிரா, குஜராத் தவிர 18 மாநிலங்களில் பாலின விகிதம் 2036க்குள்ள அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. 2036ஆம் வருஷம் 899 என்ற மிக குறைந்த பாலின விகிதம் புதுதில்லியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து குஜராத்தில் 900, ஹரியானாவில் 908 இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ புதுதில்லியில் குறைந்த பாலின விகிதம் இருக்கும். அதே மாதிரி குஜராத்லேயும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஹரியானாலும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது, குழந்தைகள் இறப்பு விகிதம். குழந்தைகள் இறப்பு விகிதம் 2010 46 இருப்பதாக சொல்லப்படுது. இது 2031 to 2035ஆம் ஆண்டோட இறுதியில் 30 குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் அதிக குழந்தைகள் இறப்பு விகிதம் மத்திய பிரதேசத்திலும் அதை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலும் காணப்படுது. இது 2031 to 2035 இந்த வருஷத்தில் 37-38 குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மத்திய பிரதேசம் ஒரு 37ஆகவும் உத்தரப்பிரதேசம் 38ஆகவும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. 2031 to 2035 காலப்பகுதியில் ராஜஸ்தான், அஸ்ஸாம், ஒடிஷா, சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசத்தில் குழந்தைகள் இறப்பு விகிதம் 30லிருந்து 40 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. கேரளாவில் 2031 to 2035 இந்த வருஷத்தில் மிக குறைந்த குழந்தைகள் இறப்பு விகிதம் 9 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மிக குறைந்த குழந்தைகள் இறப்பு விகிதம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. தமிழகத்தில் குழந்தைகள் இறப்பு விகிதம் 2011 to 2015 22லிருந்து 2031 to 2035 காலப்பகுதியில் 16 குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கருவுறுதல் வீதம். மொத்த கருவுறுதல் விகிதம் 2011 to 2015ஆம் ஆண்டிலிருந்து 2.34 1.73 குறையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த வருஷத்துலேருந்து 1.73 குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. கருவுறுதல் வீதம் குறைந்து வருவது இந்தியாவோட மக்கள் தொகையோட வயது புள்ளி விவரங்களை மாற்றி 2011 24.9 இருந்த நடுத்தர வயதை 2036 34.5 உயர்த்தும் அப்படின்னு சொல்லுது. பீகார், உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் 3.5 3.7 அதிக மொத்த கருவுறுதல் விகிதத்தை வச்சிருக்கு. இது இந்தியாவோட மொத்த கருவுறுதல் விகிதத்தை விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பீகாரும் உத்தரப்பிரதேசமும் அதிக கருவுறுதல் விகிதத்தை வச்சிருக்கு. அடுத்தது, இந்தியாவோட மக்கள் தொகை. இந்தியாவோட மக்கள் தொகை 25 ஆண்டுகளில் 25.7% ஆண்டுக்கு 1% விகிதம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை சொல்லுது. அதாவது 2011 to 2036ஆம் ஆண்டில் 121 கோடியிலிருந்து 151 கோடியாக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 368லேருந்து 463 நபர்களாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி இந்தியாவில் மக்கள் தொகை வந்து 1.21 மில்லியனாக இருந்துச்சு. இது 2036ஆம் ஆண்டில் 311 மில்லியனாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது இளையோர் மக்கள் தொகை. இளையோர் மக்கள் தொகை வந்து 2011 23.3 கோடியிலிருந்து 2021 25.2 கோடியாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் 2036 22.7 கோடியாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்த மக்கள் தொகைக்கு இளைஞர் மக்கள் விகிதம் வந்து 2036 வந்து 14.9% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது எல்லாமே வந்து சும்மா டேட்டா தான், பார்த்துக்கோங்க. அடுத்தது மக்கள் தொகை வளர்ச்சி விகிதத்தில் சரிவு. இந்தியா சீனாவை முந்திக்கொண்டு 2031ஆம் ஆண்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை சொல்லுது. 2021 to 2031ஆம் ஆண்டில் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 8.4% குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நகரத்தோட மக்கள் தொகை. 2011 இந்தியாவோட நகர்ப்புற மக்கள் தொகை வந்து 31.8% இருந்துச்சு. இது 2036 வருஷம் வந்து 38.2% உயரும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு. இது 2036ஆம் ஆண்டில் மொத்த மக்கள் தொகை வளர்ச்சியில் 73% வந்து பங்கு கொடுக்குற அளவுக்கு வந்து உயரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 2011 98% நகர்ப்புற மக்கள் தொகை மட்டுமே இருக்குது. டெல்லி வந்து 2036 ஒரு 100% நகர்ப்புறமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, குஜராத் இதெல்லாம் வந்து 2036க்குள்ள 50%க்கும் அதிகமான நகர்ப்புற மக்கள் தொகைகளை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, குஜராத் இங்கெல்லாம் வந்து 2036க்குள்ள 50%க்கு மேலே வந்து அதிகமான நகர்ப்புற மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து வந்து ஆயுள் எதிர்பார்ப்பு. ஆண்களுக்கு ஆயுள் காலம் 66 முதல் 69 அதிகரிக்கும் அப்படின்னும், பெண்களுக்கு இது 71 முதல் 74 அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. 2036க்குள்ள பெண்களோட ஆயுட்காலம் 80க்கும் ஆண்களுக்கு 74க்கும் மேலான ஒரே இந்திய மாநிலமாக வந்து கேரளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வடகிழக்கு மாநிலங்களில் 2036க்குள்ள பெண்களுக்கு வந்து 77 மற்றும் ஆண்களுக்கு 73 ஆயுட்காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்து போல குழாய் குடிநீர் விநியோக முறைக்கான வரைவு தரத்தை இந்திய தர நிர்ணய அமைப்பு தயாரித்துள்ளது. குடிநீர் விநியோக தர மேலாண்மை அமைப்பு குழாய் குடிநீர் விநியோக சேவைக்கான தேவைகள் என்று பெயரிடப்பட்ட இந்த வரைவானது இந்திய தர குறியீடு 10,500 பூர்த்தி செய்வதை வலியுறுத்துவதுடன் 2024ஆம் ஆண்டளவில் அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குழாய் இணைப்புகள் மூலம் பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீரை வழங்குவதற்கான மத்திய அரசின் ஜல் ஜீவன் மிஷனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வரைவு தரத்தை வந்து உருவாக்கியிருக்கு. என்ன எதுக்காகனா வந்து இதை வந்து இந்திய தர குறியீடு 10,500 இது என்ன சொல்லுதோ அதை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு அந்த வரைவு வந்து அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி 2024 வருஷத்துக்குள்ள எல்லா கிராமப்புற மக்களுக்கும் குழாய் இணைப்புகள் மூலம் வந்து பாதுகாப்பான மற்றும் போதுமான குடிநீர் கொடுக்கறதுக்காக மத்திய அரசோட ஜல் ஜீவன் மிஷனை கருத்தில் வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இது என்ன ஐஎஸ் 10,500 அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆர்சனிக் போன்ற உலோகங்கள் மற்றும் நீரோட pH மதிப்பு, அதில் உள்ள மொத்த கரைந்த திடப்பொருள்கள் மற்றும் நிறம், வாசனை போன்ற பிற அளவுகள் உட்பட குடிநீரில் பல்வேறு பொருட்களின் ஏற்றுக்கொள்ளத்தக்க வரம்பை கோடிட்டு காமிக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் 10,500 தரேன் அப்படிங்கிறது இந்த மாதிரி நீரோட pH மதிப்பு, அதில் என்னென்ன திடப்பொருட்கள் வந்து கரைஞ்சிருக்கு, அதோட நிறம், வாசனை, இந்த மாதிரி அளவுகளெல்லாம் கன்சிடர் பண்ணி எந்த பொருள்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க வரம்பில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் 10,500 தரேன் அப்படிங்கிறது. இதை வந்து இந்த அவங்க கொடுத்துருக்க வரைவு வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதா வந்து இருக்குது. அடுத்தது தேசிய நெடுஞ்சாலைகளில் மரம் வளர்ப்பை கண்காணிக்க இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தால் பசுமை பாதை என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாதிரி வந்து தேசிய நெடுஞ்சாலைகளில் மரம் வளர்ப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்காக நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஒரு ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் வந்து பசுமை பாதை.
பசுமை பாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்திய இளைஞர்களுக்கு அதிநவீன டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மற்றும் வேலைவாய்ப்பு திறனை வழங்குவதற்கான இலவச டிஜிட்டல் கல்வி தளத்தை உருவாக்குவதற்கு தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்துடன் IBM நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த டிஜிட்டல் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் தேசிய திறன் மேம்பாட்டு கழகத்தின் eSkill இந்தியா போர்ட்டல் மூலம் நடத்தப்படும். இந்த மாதிரி வந்து இந்திய இளைஞர்களுக்கு வந்து டிஜிட்டல் கல்வி தளத்தை உருவாக்குறதுக்காக ரெண்டு பேர் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து தேசிய திறன் மேம்பாட்டு கழகமும் இன்னொன்று வந்து IBM நிறுவனமும் வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக வந்து eSkill போர்ட்டல் மூலமா வந்து நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பயிற்சிகள்லாம் அது மாதிரி நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கொரோனா ஃபைட்டர்ஸ் என்ற பெயரிலான வீடியோ கேமை COVID-19 நோய் குறித்த விழிப்புணர்வை பரப்புவதற்காக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. கொரோனா ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு வீடியோ கேமை வந்து COVID-19 நோய் தொடர்பான விழிப்புணர்வை பரப்புறதுக்காக மத்திய சுகாதார அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கு. ஸோ பேர் வந்து கொரோனா ஃபைட்டர்ஸ். இந்தியாவில் முதல் மாநிலமாக மத்திய அரசினால் புதிதாக தொடங்கப்படவுள்ள தேசிய பணியாளர் தேர்வு முகமை நடத்தும் பொது தகுதி தேர்வின் மதிப்பின் அடிப்படையில் அரசு வேலைகள் வழங்கப் போவதாக மத்திய பிரதேச மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்தியாவிலே வந்து முதல் மாநிலமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மத்திய அரசால் வந்து புதுசாக தொடங்கப்பட்டிருக்கிறது தான் வந்து தேசிய பணியாளர் தேர்வு முகமை அப்படிங்கிறது. NRE அப்படின்னு சொல்கிறாங்க, நேஷ்னல் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிறது புதுசாக வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இவங்க நடத்துகிற காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் CET அப்படிங்கிற ஒரு செட் மூலமாக மதிப்பெண் அடிப்படையில் அரசு வேலைகளை கொடுக்க போகிறதா மத்திய பிரதேச மாநில அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது டிஜிட்டல் வாழ்க்கை தர குறியீடு 2020. இதில் வந்து இந்தியா 57வது இடத்தை பெற்றுள்ளது. டிஜிட்டல் வாழ்க்கை தர குறியீடு 2020 இந்தியா 57வது இடத்தை பெற்றுள்ளது. சர்ஃப்ஷார்க் எனப்படும் இணைய பாதுகாப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள இந்த பட்டியலில் முதல் 3 இடங்களை முறையே டென்மார்க், ஸ்வீடன், கனடா நாடுகள் பெற்றுள்ளன. யார் 3 இடத்துல இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டென்மார்க் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்வீடன், அதுக்கப்புறம் கனடா நாடு இருக்குது. இந்தியா வந்து 57வது இடத்துல வந்து இருக்குது. மேலும் குறைந்த விலையில் இணைய சேவை வழங்கும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா 9வது இடத்தையும், இணையதள தரத்தில் 78வது இடத்தையும், மின் உட்கட்டமைப்பில் 79வது இடத்தையும், இணைய பாதுகாப்பில் 57வது இடத்தையும், மின் ஆளுமையில் 15வது இடத்தையும் பெற்றுள்ளது. இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இல்லை முக்கியமானது வந்து டிஜிட்டல் வாழ்க்கை தர குறியீடு 2020 இந்தியா வந்து 57வது இடத்தை வந்து பிடிச்சிருக்கு. அடுத்தது இந்திய தேசிய பண பரிமாற்ற நிறுவனத்தின் சர்வதேச பண பரிமாற்ற நிறுவனம் எனும் புதிய கிளை நிறுவனத்தை இந்திய தேசிய பண பரிமாற்ற நிறுவனம் தொடங்கியுள்ளது. இந்த மாதிரி ஒரு புதிய கிளை நிறுவனத்தை சர்வதேச பண பரிமாற்ற நிறுவனம் வந்து தொடங்கியிருக்கு. புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்த அமைப்பின் தலைமை செயல் அதிகாரியாக ரிதேஷ் சுக்லா அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த புதிய அமைப்பு சர்வதேச பண பரிமாற்றம் தொடர்பான தொழில்நுட்பங்களை வடிவமைத்து செயல்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யாரை நியமிச்சிருக்காங்கன்னா, ரிதேஷ் சுக்லா அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் தனியார் நிறுவனத்தினால் முழுவதுமாக தயாரிக்கப்பட்ட முதல் பினாக்கா ரக ராக்கெட்டுகள் ராஜஸ்தானின் பொக்ரானில் இராணுவத்தால் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் தனியார் நிறுவனத்தினால் முழுவதுமாக தயாரிக்கப்பட்ட முதல் பினாக்கா ரக ராக்கெட்டுகள் வந்து ராஜஸ்தானில் பொக்ரானில் இராணுவத்தால் வெற்றிகரமாக வந்து சோதனை செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவில் உருவாக்குவோம் அப்படிங்கிற திட்டத்தில் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுற இந்த ராக்கெட்டை வந்து நாக்பூரை தலைமையிடமாக வச்சுருக்க எக்னாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம் 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் தனியார் துறைக்கு இடையேயான தொழில்நுட்ப பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தயாரிச்சிருக்கு. இது மாதிரி 5 வருஷம் முன்னாடியே ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதை வச்சுட்டு தான் வந்து இந்த ராக்கெட்டை வந்து இந்த எக்னாமிக் எக்ஸ்ப்ளோசிவ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து தனியார் நிறுவனம் வந்து தயாரிச்சிருக்கு. இதை வந்து ராஜஸ்தானில் பொக்ரானில் வந்து வெற்றிகரமாக வந்து சோதனை செய்யப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் தனியார் நிறுவனத்தால் முழுவதுமாக தயாரிக்கப்பட்ட முதல் பினாக்கா ரக ராக்கெட்டுகளை வந்து வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது இந்திய விமான நிலைய ஆணையத்தின் ஜெய்ப்பூர்,
கவுஹாத்தி, திருவனந்தபுரம் ஆகிய 3 விமான நிலையங்களை பொதுத்துறை தனியார் கூட்டு முயற்சியில் அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு இயக்கி குத்தகைக்கு விடுவதற்கான கருத்துருவுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்திய விமான நிலைய ஆணையம், ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஜெய்ப்பூர், கவுஹாத்தி, திருவனந்தபுரம் இந்த 3 விமான நிலையங்களை வந்து பொதுத்துறையும் தனியார் துறையும் இணைஞ்சிருக்கிற ஒரு கூட்டு முயற்சியாக வந்து அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்துக்கு இயக்கி குத்தகைக்கு விடுறதுக்கான ஒரு கருத்துருவுக்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றிய கூடுதல் தகவலை வந்து பார்க்கலாம். இந்திய விமான நிலையம் நடத்திய ஏல போட்டியில் ஜெயிச்சதுக்காக அதானி என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு இயக்கி பராமரித்து மேம்படுத்துறதுக்காக 50 ஆண்டுகளுக்கு இந்த விமான நிலையங்களை குத்தகைக்கு விடுறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு. பொதுத்துறையில் தேவைப்படுற முதலீட்டை திரட்டுவதோட சேவை வழங்குறதுல உயர்திறன், நிபுணத்துவம், தொழில் வல்லமையை இந்த திட்டம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்து இந்திய விமான நிலைய ஆணையத்தோட டெல்லி, மும்பை விமான நிலையங்களை பொதுத்துறை தனியார் துறை கூட்டு முயற்சியில் இயக்கி பராமரித்து மேம்படுத்துறதுக்காக 10 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து அரசு வந்து குத்தகைக்கு விட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து குத்தகைக்கு விடுறாங்க. இது வந்து 50 வருஷத்துக்கு வந்து குத்தகைக்கு விடுறதுக்கு ஒப்புதல் வந்து கொடுத்துருக்கு. அடுத்தது, இந்தியாவின் தூய்மையான முதல் நகரம் என்ற பெருமையை தொடர்ந்து 4வது முறையாக வென்ற மத்திய பிரதேச மாநிலத்தின் இந்தூர் நகரம் சாதனை படைத்துள்ளது. இந்த மாதிரி இந்தியாவிலேயும் வந்து தூய்மையான நகரம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தூர் நகரம் வந்து தொடர்ந்து 4வது முறையாக வந்து இந்த சாதனையை வந்து கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இந்தியாவோட தூய்மையான நகரம் அப்படிங்கிற பெருமை வந்து இந்தூர் நகரத்துக்கு வந்து கிடைச்சிருக்கு. இந்தூர் எங்கே இருக்குன்னு கேட்டால் மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சூரத், நவி மும்பை ஆகியவை 2வது மற்றும் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸ்வச் சர்வேக்ஷன் என்ற பெயரில் மத்திய அரசோட வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் நடத்தின கணக்கெடுப்போட முடிவுகளோட அடிப்படையில் இந்த விருதுகளை வந்து வழங்கியிருக்கு. 100 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அதிகமான பிரிவில் இந்தியாவிலே தூய்மையான மாநிலம் என்ற விருதை சத்தீஸ்கர் வந்து பிடிச்சிருக்கு. 100 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் குறைவான பிரிவில் ஜார்க்கண்ட் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. அடுத்தது, நாட்டிலேயே அதிக புற்றுநோயாளிகளை கொண்டிருக்கும் மாவட்டமாக மிசோரம் மாநிலத்தின் தலைநகர் ஆயிலோஸ் மாவட்டம் விளங்குகிறது. நாட்டிலேயே வந்து அதிக புற்றுநோயாளிகள் இருக்கிற மாவட்டமாக வந்து ஆயிலோஸ் மாவட்டம் வந்து இருக்குது. ஆயிலோஸ் அப்படிங்கிறது மிசோரம் ஸ்டேட்டோட தலைநகர், அங்கே தான் வந்து இருக்குது. தேசிய புற்றுநோய் பதிவு திட்டத்தோட அறிக்கையில் இந்த ஆண்டு இறுதியில் நாட்டோட புற்றுநோயாளிகளோட எண்ணிக்கை 13.9 லட்சமாக உயரும் அப்படின்னும் 2025 இந்த வருஷத்தில் 15.7 லட்சமாக உயரும் அபாயம் இருக்கிறதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். 24 பக்கங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். மீதம் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நன்றி.